வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். பிரசன்னம் அப்படின்றது உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு இது தெரிய வாய்ப்பில்லை. இந்த பிரசன்னம் அப்படின்றது எதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, எதன் அடிப்படையில் இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பிரசன்னம் அப்படின்றது உங்களுக்கு ஏதேனும் ஒரு விடை தெரியாத ஒரு நிகழ்வு நடந்துடுச்சு, உங்களுக்கு ஏன் அது நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, அது எதனுடைய நிலைப்பாடாக அது நமக்கு வரப்போகுதோ தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பயம் ஆட்கொள்ளும் பொழுது, தீர்வே இல்லை, இதுக்கு தீர்வே என்னன்னு தெரியல அப்படின்னு நீங்க குழம்பி உங்களுக்கு விடையே இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது, ஜோதிடரை நாடி அந்த சம்பவத்தை நீங்கள் சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு ஒரு தீர்வை தருகிறார். அது எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தா, பிரசன்ன அடிப்படையில் உங்களுக்கு ஒரு தீர்வை தராரு. அந்த தீர்வு தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்றத மாற்று கருத்து இல்லை. அப்போ அந்த தீர்வு எப்படி அவர் தராரு, உங்களுக்கு எது போன்ற பிரச்சனைகள் அப்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு தீர்வு அதில் இருக்கிறது அப்படின்னா, அது எப்படிப்பட்ட ஒரு தீர்வாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பது தான் இந்த பிரசன்னம். இந்த பிரசன்னம் எப்படி பார்க்குறாங்க, எது எதுக்கெல்லாம் பார்க்கணும், இந்த பிரசன்னம் பார்க்கறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த பதிவுக்குள்ளே நாம் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே செல்றதுக்கு முன்னாடி புதிதாக நமது சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, உங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களிடம் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, ஆலய பணிகள், இறை தொண்டுகள் மற்றும் ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களை நாம் செய்து கொண்டு வரும் வேளையில் நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம். உறவுகளே, இந்த புண்ணியங்கள் அத்துணையும் உங்களை நாடி வந்து சேரும். இதனால்தான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க. அருகில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. இந்த பிரசன்னம் அப்படின்றது எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ வீட்டில் இருக்கோம். வீட்டில் இருக்கும்போது குடும்ப உறுப்பினர்கள் தான் வீட்டில் இருப்பாங்க. அதை தவிர்த்து வேறு நபர்கள் யாரும் இருக்க போவதில்லை. அப்படியே வந்தாலும் உறவினர்கள் யாரேனும் வரலாம், அக்கம் பக்கத்தில் உள்ள நண்பர்கள் வரலாம், அவ்வளோதான். அதை மீறி எவரும் வீட்டுக்குள்ளார வர முடியாது. அப்படி இருக்கும் தருவாயில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தொலைந்து விடுகிறது. அந்த பொருள் தொலைந்து நீங்கள் அதனுடைய அவசியம் இருக்கும் தருவாயில் அதை போய் எடுக்கலான்ட்டு போகிறீங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் இல்லை. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது, இந்த பொருளை காணோம், இங்கே தானே வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த பொருள் நீங்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன தோணும், இது கிடைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்கே போணுச்சு என்ன ஆணுச்சுன்னு சொல்லி ஓட்டையே பிரித்து மேய்ஞ்சிருவீங்க. அப்படி மேய்ஞ்சும் அது உங்களுக்கு கிடைக்கல. சரி, இந்த இடத்துல கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ அடுத்தது என்ன பண்ணுவீங்க, வீட்டு உறுப்பினர்கள் எல்லோரும் இடத்துலையும் நீங்கள் கேட்பீங்க, இந்த பொருளை இங்கே வச்சுருந்தேன், அந்த பொருள் எங்கே, நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் அவர்கள் யாரும் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த பொருள் போன மாயம் என்ன, குடும்ப உறுப்பினர்கள் எவரேனும் எடுத்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அந்த பொருள் அங்கே தான் இருக்க வேண்டும். ரெண்டும் இல்லாமல் இருந்தால்
இதை என்ன என்று சொல்வது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளார குழப்பம் ஏற்படும். அதே தருவாயில சிலருக்கு கோபமும் ஏற்படும். எங்க போயிருக்கோம்? வீட்ல இருக்கவங்களும் எடுக்குறாங்கறாங்க. அப்படின்னா என்ன மாயமாவா போயிடுச்சு? மாயமா போவதற்குண்டான வழிவகைகளும் இல்லை அப்படின்றது இப்படி இருக்கும். அப்போ நீங்க உறவினர்கள் யாரேனும் வந்தார்களா? போனார்களா? அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் யாரேனும் வந்தார்களா? போனார்களா? இவை அத்தனையும் யோசனை செய்து பார்த்துவிட்டு, அவர்களிடத்தையும் நீங்கள் கேட்கும் பொழுது, அவர்களும் தெரியாது என்று சொல்லிவிட்டால், உங்களது மனம் மிகுந்த குழப்பத்தை தாண்டி கஷ்டத்துல மூழ்கிடும். எங்க போச்சோ தெரியலையே! எப்படி அது போயிருக்கும்? அங்க தானே வச்சேன். நான் அஜாக்கிரதையா இருந்துட்டேனா? எப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்படக்கூடிய நிலை போயிடும் வந்து. இப்படி கஷ்டத்துல இருக்கும்போது, உங்களுக்கு தீர்வு கிடைத்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு நிலையில, யாரேனும் இதுக்கு தீர்வு தர மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லி யார்கிட்டயும் நீங்க இத சொல்ல ஆரம்பிப்பீங்க. அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, எவரேனும் ஒருவர்கள் ஜோதிடம் போய் பார்த்தீர்கள் என்றால், ஜோசியரை பார்த்தீர்கள் என்றால், இது உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, உடனே ஜோசியர்கிட்ட நாடுவீங்க. அப்போ இந்த ஜோசியர்கிட்ட போய் நாடும் பொழுது, இதற்கு நாம ஜாதகத்தையோ, ஆ ஆ கு பிறந்த குறிப்பையோ, ருது குறிப்பையோ அப்படின்னு சொல்லி ஜாதகத்த எடுத்துக்கிட்டுலாம் போ முடியாது. இந்த நிகழ்வுக்கெல்லாம் ஜாதகங்கள் கிடையாது. அப்போ இது போன்ற சம்பவங்களை உங்களுக்கு பலாபலன் காணுவதற்கு தான் ஜோதிடர்கள் உபயோகப்படுத்தக்கூடியது இந்த பிரசன்னம் அப்படின்ற நிலை. சரி, பிரசன்னம் எதற்கு உபயோகப்படுத்துறோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. எப்படி அதை உபயோகப்படுத்துறோம் அப்படின்றத பார்த்துருவோம். இந்த பிரசன்னம் அப்படின்றது, நீங்க எனக்கு ஒரு பொருள் காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜோதிடரை நாடும் பொழுது, நீங்க அவர நாடின அந்த தருணம், அவர் உங்களை பார்த்த தருணம், அந்த நேரத்தை அவர் எடுத்து வைத்துக் கொள்வார். அந்த நேரம்தான் நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை, அது தீர்வு இருக்கா இல்லையா அப்படின்னு அத்துணை உங்கள் கேள்விகளுக்கும் பதிலை சொல்லக்கூடிய அந்த ஒரு அருமருந்து தான் நீங்கள் ஜோதிடரை நாடி வந்த அந்த நேரம். ஜோதிடர் உங்களை பார்த்த நேரம், நீங்கள் ஜோதிடரை பார்த்த நேரம். அந்த மணித்துளிகள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய தீர்வை தரும் அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? நம்பிதான் ஆக வேண்டும். அதுதான் உண்மை. ஏன்னா அதுதான் பிரசன்னம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க வந்த நேரத்தின் காலம், நேரங்காலத்தை குறித்து வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் கணித்து சொல்வதுதான் இந்த பிரசன்ன பலன். இந்த பிரசன்ன பலத்துல உங்களுக்கு காணா போன பொருள் என்ன பொருள் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுவாங்க. அம்மா, நீங்க பணம் 500 ரூபாய் நோட்டு கட்டை ஒன்று காணவில்லை என்று தேடி வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. உடனே உங்களுக்கு மெய் சிலிர்த்து விடும். ஐயா, எப்படிங்க ஐயா, பணம் தான் காணா போய்விட்டது, அது 500 ரூபாய் நோட்டுக்கட்டு என்று கூட சொல்லுகிறீர்களே துல்லியமாக, பார்த்தது போல் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. அதுவும் இந்த இடத்துல நீங்க வச்சிருந்தது காணுமா அப்படின்னோடனே அதற்கு மேல் ஆச்சரியமாக இருக்கும். ஆமா ஐயா, அந்த இடத்துல தான் வச்சிருந்தேன், காணல. சரி, இதற்கு தீர்வு என்ன அப்படின்னா, பூனையோ எலியோ எடுத்துக்கொண்டு அங்கே அந்த இடத்தில் இழுத்து விட்டிருக்கிறது, அதை போய் நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்ல, எவரேனும் திருடர்கள் அதை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லி, அங்கு பலாபலன் பிரசன்னத்துல என்ன வருதோ அதை கரெக்டா சொல்லிடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு சரியான தீர்வு, அதாவது விடை. அதே போல் போய் பார்த்தீங்கன்னா அதே போல் அந்த சம்பவங்கள் நடக்கும். காணாது, அது போனது தான், கிடையாது, இனி வராது அப்படின்னு சொன்னாலும் அவ்வளோதான், அது கிடைக்காது. நீங்க எப்படி இதுனாலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது இந்த இடத்துல தான் இருக்கு, நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னாலும் அதான். நீங்க மறந்துட்டு வச்ச இடத்த விட்டு வேற இடத்துல தேடி இருக்கீங்க, அதே இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை அறுதிட்டு சொன்னாலும் அதே போல இருக்கும். மொத்தத்தில் பிரசன்னம் உங்களுக்கு தெளிவான நிலையில்
நீங்கள் எதற்காக வந்தீர்கள் என்பது உள்பட அதற்குண்டான தீர்வு முதல் தீர்வு வரை உங்களுக்கு பலனை கொட்டி கொடுத்துவிடும். அவ்வளவு மகிமை வாய்ந்ததுதான் இந்த பிரசன்னம். இந்த பிரசன்னத்தை வைத்து நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், என்ன வேண்டுமானாலும் உங்களுக்கு இந்த பிரசன்னத்தின் வழியாக தீர்வு கிடைக்கும். ஆனால் ஒன்று, இந்த பிரசன்னத்தின் பலாபலன்கள் 1 வருட காலத்திற்கு மட்டுமே பலனை தரும். 1 வருடத்திற்கு மேலாக இந்த பிரசன்னம் பலனை தராது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த பிரசன்னத்தின் வழியாக உங்களுக்கு ஏவல் பில்லிசூனியம் இருக்கிறதா, உங்களுக்கு செய்வினை ஏதேனும் செய்து வைத்திருக்கிறார்களா, உங்கள் வீட்டிலும் ஏதேனும் செய்வினை இருக்கிறதா, அல்லது ஃபேக்டரி, தொழில் கூடங்கள், தொழிற்சாலைகள், கடை, ஷாப்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஏதேனும் செய்வினை வைத்திருக்கிறார்களா, அது அல்லாமல் உங்களுக்கு கண் திருஷ்டி தோஷம் இருக்கிறதா, அல்லது உங்களுக்கு ஏதேனும் இடர்பாடுகள் இருப்பது போல் வைத்திருக்கிறார்களா, நீங்கள் துன்பத்தை அனுபவிக்கணும் போல் வைத்திருக்கிறார்களா, உங்களுக்கு கை கால் போவது போல் அல்லது நோய்வாய்ப்பட்டு கிடப்பது போல் இப்படி ஒவ்வொரு ரகமும் இருக்கிறது. இதற்கு அடிப்படையெல்லாம் எதை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் என்றால் இந்த பிரசன்னத்தை வைத்துதான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி உங்களுக்கு எதை வைத்தும் நீங்கள் கண்டுபிடிக்க இயலாது. அவ்வளவு மகிமை வாய்ந்தது, அற்புதம் வாய்ந்தது தான் இந்த பிரசன்னம். இதுக்குண்டான தன்மை, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதும் சொல்லிடும், அதற்கு தீர்வு என்ன அப்படின்றதும் சொல்லிடும். அதுதான் இந்த பிரசன்னத்தினுடைய மகிமை. ஒவ்வொரு பிரசன்னத்திற்கும் ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ கடிகார பிரசன்னம், ஹோரா பிரசன்னம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிரசன்னங்கள், பெரிய பிரசன்னங்கள்லாம் இருக்கு. இப்போ அஷ்டமங்கல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரசன்னம். உங்களுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும். இந்த ஜாமக்கோல் பிரசன்னம்லாம் ரொம்ப, ஜாமக்கோல் பிரசன்னத்தில் குறைந்தபட்சம் 15 பேருக்கு அதிகமாக தான் இருக்கணும், கீழே இருக்கக்கூடாது. அப்படி பார்ப்பாங்க அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்றது. இந்த அஷ்டமங்கல பிரசன்னம்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரசன்னம். இதை சொல்லணும்னா இது ஒரு டாப்பிக்கே ஆகும். கோவிலுக்கு உண்டான நிலைப்பாடு, கோவில் ஏன் இப்படி இருக்குது, கோவில் சில கோவில்லாம் பால் அடைஞ்சு போயிருக்கும், சில கோவில்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் வராமல் இருப்பாங்க, சில கோவில்களுக்குன்னு ஒரு கெட்ட பெயர்லாம் இருக்கும். இப்படி இந்த கோயில் சமாச்சாரத்துக்கு உண்டான தீர்வுகள் என்ன, எதனால் இந்த கோயில் இப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பெயர் தான் அஷ்டமங்கல பிரசன்னம். இந்த பிரசன்னம்லாம் மிகப்பெரிய ஒரு பிரசன்னம். கேரளாக்காரவங்க தான் இந்த பிரசன்னத்தை பார்க்கறதுக்கு சிறப்பு வாய்ந்தவங்க அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் அந்த பேர் இருந்ததெல்லாம் உடைச்சி தகர்த்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே இந்த அஷ்டமங்கல பிரசன்னத்துக்கு மிகவும் பெயர் போனவங்களாக திகழ்கிறாங்க. ரொம்ப ஒரு மிகப்பெரிய பிரசன்னம் இந்த அஷ்டமங்கல பிரசன்னம். இப்படி இந்த பிரசன்னத்தினுடைய நிலைப்பாடுகள் நிறைய ஒரு மகிமை வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த பிரசன்னத்தின் தகவல்களை இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.